ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ளவுஸோட கட்டிங் தான் பார்க்க போகிறோம். 40 சைஸ் அளவு ப்ளவுஸோட கட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஈஸியாக சிம்பிளாக பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு பிக்னஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது 40 சைஸ் அளவு ஒரு சபரிமலைக்கு போகிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கான ப்ளவுஸ் அலவன்ஸ் தான் சொல்ல போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக எந்த காட்டன் ப்ளவுஸ் தைச்சாலும் இதே அலவன்ஸ் தான். நீங்கள் தைச்சி பாருங்கள், நிஜமாகவே நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே வராது, டவுட்டுமே வராது. ஸோ அந்தளவுக்கு நான் சொல்லிடுறேன், சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர் நான் துணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கையோட அலவன்ஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். துணியை வந்து 4ஆக மடிச்சுட்டு லென்த்து வந்துட்டு 9 வச்சுருக்கேன். 1 மீட்டர் வந்து மடிச்சு அடிக்க வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு அரை வந்துட்டு பார்த்திங்கன்னா அரை இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா தையலுக்கான அலவன்ஸ் விட்டுருக்கேன். மொத்தமே வந்து 10 எடுத்திருக்கேன், சரிங்களா? கையோட அலவன்ஸ் மொத்தமே 10 எடுத்திருக்கேன். மேலே ஒரு கையோட குழி அளவு பார்த்திங்கன்னா 9 எடுத்திருக்கேன். அதே வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கேன். அதே மாதிரி கீழோட அளவு சுற்றளவு பார்த்திங்கன்னா 6 எடுத்திருக்கேன். அதனோட 1 இன்ச்சு வந்துட்டு தையலுக்கான அலவன்ஸு விட்டுருக்கேன். இது வந்து கையோட வெட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா மார்பு சுற்றளவும் பேக்கோட முதுவளவும் பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ வந்துட்டு கழுத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம கழுத்து தான் வைப்போம், சரிங்களா? ஃபஸ்ட்டு கழுத்து வந்து 2.5 வச்சுருக்கேன், சரிங்களா? அதே மாதிரி சபரிமலைக்கு போகிறதால ரொம்ப க்ளோஸும் இல்லை, ரொம்ப ப்ராடும் இல்லை. ஸோ அதனால் நான் 2.5 வச்சுருக்கேன். நார்மலாக எல்லாருக்குமே இது 2.5 வைக்குது. ரொம்ப குண்டாக இல்லாமல் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இந்த அலவன்ஸ் கண்டிப்பாக வைக்கணும், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 4 வச்சுருக்கேன். ஏன் 4 வச்சுருக்கேன்னா, சில பேர் வந்துட்டு 3, 3.5 வரலையும் வைப்பாங்க ஷோல்டரோட அளவு. ஆனால் நான் வந்துட்டு என்ன பார்த்துருக்கேன் பார்த்திங்கன்னா 4 வச்சுருக்கேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையினுடைய குழிவு அளவு பார்த்திங்கன்னா 6 வச்சுருக்கேன், சரிங்களா? 6 எதுக்கு, 5.5 வந்து தையலுக்கு வந்து மேலே 6 இன்ச்சு போயிடுச்சுன்னா 5.5 வரும், சரிங்களா? இவங்க கையினோட அளவு கை வந்து குண்டே கிடையாது, ஒல்லியும் கிடையாது. ஸோ நார்மலாக இருப்பாங்க. அதனால் நான் வந்துட்டு 5.5 வச்சுருக்கேன், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கழுத்தினோட லென்த்து வந்துட்டு நான் 6.5 வச்சுருக்கேன். நீங்கள் கழுத்தினோட லென்த்து வந்துட்டு முன் கழுத்தினோட இறக்கம் வந்து 6.5, 7, 7.5 வரலையும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா 6 இன்ச்சு வந்து ஷோல்டருக்கு போய்டும். மிச்சம் 6, 7ன்றது உங்களுக்கு வந்து நார்மலாக வேணுன்ற அளவுக்கு வச்சுக்கிற ஒரு அலவன்ஸ், சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு 4ஆக துணி வந்துட்டு 4ஆக மடித்து போட்டிருக்கோம், சரிங்களா? மேல் துணியை வந்துட்டு 14 எடுத்திருக்கேன். முதுனுடைய துணி வந்து பார்த்திங்கன்னா பேக் சைட் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 16 எடுத்திருக்கேன், சரிங்களா? மொத்தமே வந்துட்டு நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா 14, சரிங்களா, வரணும். அதனால் வந்துட்டு நான் இப்படி எடுத்திருக்கேன். இப்போது 4ஆக துணியை வந்துட்டு மடித்து போட்டாச்சு. ஃபஸ்ட்டாக 2ஆக மடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கணும், நான் 14 ரத்தம் பார்த்திங்களா, அதனுடைய மடிப்பு கொடுத்து இந்த இடத்துல வந்து நம்ம மடித்து போட்டிருக்கோம், சரிங்களா? அதே மாதிரி பேக் பொசிஷன் 16 இடத்துல இல்லைங்களா, அதில் வந்துட்டு 2 வந்துட்டு மடித்து அடிக்க கொடுத்துருக்கேன், சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மார்பு சுற்றளவு வந்துட்டு 40 சொல்லியிருக்கோம். அப்போது மொத்தம் மார்பு சுற்றளவு 40னா அதில் வந்துட்டு ஒரு பகுதி நம்ம 4ஆக துணி போட்டிருக்கோம், ஒரு பகுதி வந்து 10, சரிங்களா? ஸோ நம்மளுடைய கழுத்தினோட ஹெண்டு இந்த சைட்லேருந்து நம்மளோட கை வாட்டத்து சைட்லேருந்து 4 துணி இருக்குது. இந்த துணி சைடு வந்து நம்மளுக்கு ஃபுல்லு க்ளோஸ் வரணும், சரிங்களா? அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா 4மே ஓப்பனில் வரும், சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10 எடுத்திருக்கேன் மார்பு சுற்றளவு. அதான் 40ல் ஒரு பகுதி வந்து 10, 2 இன்ச்சு வந்துட்டு தையலுக்கான அலவன்ஸ் விட்டுருக்கேன். மொத்தமே வந்துட்டு 12 எடுத்திருக்கேன், சரிங்களா? 4 துணியுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே 12 சைஸ் அளவுக்கு தான் மடித்து போட்டு எடுத்திருக்கேன், சரிங்களா? அதே மாதிரி இப்போ வந்து பின் கழுத்தும் சொல்லிடுறேன். பின் கழுத்து இறக்கம் பார்த்திங்கன்னா அதே 2.5 தான் வைக்கணும். எவ்வளோ இறக்கம் வேணும், நான் வந்துட்டு இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து 8 கேட்டிருக்காங்க. ஸோ நான் 8 கேட்டு 1/2 இன்ச்சு கொடுத்து வளைவு கொடுத்துருக்கேன். பின்னாடியுமே ரவுண்டு நெக்கு தான், முன்னாடியுமே வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு நெக்கு தான். அதனால் நான் 1/2 இன்ச்சு கொடுத்து அந்த வளைவு கொடுத்துருக்கேன், சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடியோட கழுத்து வந்துட்டு நீங்கள் என்ன டிசைன் உங்களுக்கு என்ன வேணும், பா நெக் வேணுமா இல்லை வந்துட்டு இந்த நெக் வேணுமா, எந்த நெக் வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் இறக்கன்றது அவங்க கேட்குறத பொறுத்து நீங்கள் இறக்க வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட் போர்ஷனும் பேக் போர்ஷனும் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பட்டினோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4.5 எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? 4.5, 5 ரொம்ப உங்களுக்கு வீக்னஸ் வந்தால் ஒரு 5 எடுத்துக்கோங்க. 4.5 எடுத்துக்கோங்க. கீழே வந்துட்டு நம்மளுக்கு மொத்தமே வந்து 1/2 இன்ச்சு மேலே போய்டும். 3 இன்ச்சு வந்து நம்மளுக்கு ப்ளவுஸோடு அட்டாச் பண்ணணும். 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு விட்டுருக்கேன், சரிங்களா? ஸோ இது வந்து பட்டினோட அளவு. இப்போது நீங்கள் அந்த இது பிடிப்பீங்க இல்லையா, டாட்ஸ் பிடிப்பீங்க. டாட்ஸ் பிடிக்க சொல்ல இதனோட அலவன்ஸ் வந்துட்டு குறையும்.
அப்போ வந்துட்டு நீங்கள் குறைய சொல்ல சைடில் வந்து துணி ஒரு சென்டிமீட்டர் வந்துட்டு இல்லை 1.5 சென்டிமீட்டரோ வந்துட்டு கட் பண்ணி எடுக்கிற மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதான் வந்துட்டு ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ. ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நான் போட்டிருக்க அளவு அப்படியே வந்து நம்ம வெட்ட வேண்டியது தான். அதே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நான் இங்கே சொல்ல மறந்துட்டு பாருங்கள். கீழே வந்து பார்த்திங்கன்னா 4.5 எடுத்திருக்கேன் சரிங்களா. இந்த முக்கோண ஷேப் கண்டிப்பாக வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்தும் நம்ம வந்து 2 சென்டிமீட்டர் வைக்கணும். இங்கேயும் 2 சென்டிமீட்டர் வச்சுட்டு இங்கேருந்து நம்மளோட கையோட வாட்டத்தில் ஹெண்டிலேருந்து இந்த இடத்துல வந்து 4.5 வச்சுட்டு இந்த 3த்தையுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் சரிங்களா. இந்த 3த்தையுமே ஜாயின் பண்ணால் ஒரு முக்கோண சைஸில் வரும். இப்போ இங்கே ஒரு டாட் பிடிப்போம், இங்கே ஒரு டாட் பிடிப்போம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கையினுடைய அளவுலேருந்து ஒரு டாட் பிடிப்போம். ஸோ அப்போது 3 டாட் பிடிச்சா நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஒரு முன்னாடி ஷேப் கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் கிளியராக உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் டவுட்ஸ் இருந்தால். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் இதை அப்படியே அந்த அலவன்ஸ்லேயே நான் கட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.